ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பொரி விலங்கா பண்ண போகிறோம். பொரி அரிசி உருண்டை. அதுக்கு இப்போது அரிசி எடுத்து வச்சுருக்கோம். வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசி தான். இது 1 கப் எடுத்துருக்கோம். இதை இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொரி அரிசி உருண்டை பண்ணதுக்கு அரிசியை நல்லா பொரி மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப கருவை விட வேண்டாம், பொரி மாதிரி பொரிஞ்சு வந்தால் போதும். பாருங்க, இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்தால் போதும். கலர் மாறிடக்கூடாது, பொரிய மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும் அரிசி. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது இப்போ நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ கொஞ்சமாக துருவின தேங்காய் எடுத்துருக்கோம். அதை இப்போ போட்டு வறுத்துக்கலாம். ரொம்ப கருவை வறுக்க வேண்டாம், அதில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ தேங்காய் வறுத்தாச்சு. இப்போ சர்க்கரை பாகு காய்ச்சிடலாம். இப்போ வெள்ளை பாகு காய்ச்சிடலாம். 1 கப் அளவு அரிசி எடுத்தோம். அதில் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிடுவோம். சர்க்கரை இப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து காய்ச்சி எடுத்துக்கலாம். வெள்ளை இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் பிசு பிசுப்பாவது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ ஓரளவுக்கு லைட்டாக பிசு பிசு வந்திருக்கு. இந்த அளவுக்கு போதும், ஆஃப் பண்ணிடலாம். பாகு காய்ச்சும் போது ரொம்ப இம்பார்ட்டண்டாக காய்ச்சணும், ரொம்ப முக்கியம். ரொம்ப பிசு பிசுன்னு ஆகிக்கிறாம லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தால் போதும். ரொம்ப பிசு பிசுன்னு இருந்தால் உருண்டை ரொம்ப காடாயிரும். லைட்டாக இருந்தால் போதும். இப்போ வறுத்து வச்சிருக்க அரிசியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கோம். அது கூட 2 ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சிருக்க தேங்காய் கூட பவுட்ரு பண்ண அரிசி பவுட்ரு இது சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இப்போ காய்ச்சி வச்சிருக்க சர்க்கரை பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கோங்க. ஒரே டைமில் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சர்க்கரை பாகு கலந்தாச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூடு ஆறிடுச்சு. நம்ம இப்போ அதை உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். உருண்டை பண்ணிட்டு ஒரு பிளேட்ல கொஞ்சமா அரிசி மாவு வச்சிருக்கோம். இந்த அரிசி மாவுல இப்படி பரட்டி எடுத்துக்கலாம் லைட்டா. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து பாருங்க. எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. குழந்தைங்க ஸ்வீட் கேட்டா 10 மினிட்ஸ்ல அழகா செய்து கொடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. பாருங்க உருண்டை எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. இதே மாதிரி அரிசியை வச்சு செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.